ஹாய். ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே அந்த ஷோல்டர் ஸ்டிச்சிங் லைனில் இருந்து ஒரு 0.25 இன்ச்சஸ் கீழே சின்ன ஸ்டிச் போடுங்க. ஸோ அந்த பேக் பார்ட்டில் இருக்கிற அந்த பின்னாடி நம்ம வச்சுருக்கோம்ல அந்த எக்ஸஸ் வந்து நம்ம போடும்போது வெளியில் வராமல் அது வந்து ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச். இந்த மாதிரி 0.25 இன்ச்சஸ் கீழே ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். என்னதான் நம்ம ஸ்லீவ்ஸ் பார்த்து பார்த்து கட் பண்ணாலுமே நம்ம தைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, ஸ்டிச் லென்த் 4 or 5 வச்சுட்டு பின்னாடி விரல் வச்சுட்டு இந்த மாதிரி கேதரிங்ஸ் கொடுங்க. ஸ்லீவ்ஸில் அந்த கர்வ் பார்ட்டில் மட்டும் கேதரிங்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து அந்த நாட்ச்லேருந்து இந்த சைடு நாட்ச் வரைக்கும் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து 0.25 இன்ச்சஸில் தான் பண்ணணும். இப்போது ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவ்ஸோட மிட் பாயிண்ட் இருக்குல்ல, நாட்ச் போட்டிருப்போம்ல, அது வந்து ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் வச்சு ஒரு பின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பாடி பார்ட்டோட நாச்சும் ஸ்லீவோட நாச்சும் ஒன்றா ஜாயின் பண்ணி வைங்க. இப்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு 0.5 இன்ச்சஸ் இன்சைடில் இருந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். நம்ம தைக்கும்போது அந்த ஸ்லீவ்ஸில் நம்ம கேதரிங் பண்ணது வந்து ஒரு சின்ன வேவி மாதிரி தெரியும், வேவ்ஸ் மாதிரி தெரியும். பட் ஒன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அயர்ன் பண்ணோன்னா அது எல்லாமே போயிடும். இப்போது அந்த சென்டர் பாயிண்ட் வந்த உடனே நம்ம பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு எண்ட் ஆஃப் தி கார்னரில் நாட்ச் இருக்கும்ல, ஸ்லீவ் அண்ட் பாடி பார்ட், அதையும் வந்து நம்ம பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம தைக்கும்போது அந்த ஸ்லீவ்ஸ் மூவ் ஆகி இன்னும் எக்ஸ்ட்ராஸ் நமக்கு வந்துடும். ஸ்லீவ்ஸ் தைக்கும்போது புல் பண்ணி தைக்காமல் மெதுவாக லூஸாக எடுத்து வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். புல் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்டிச்சும் மேலே போடணும். டபுள் ஸ்டிச் கொடுக்கணும் ஸ்லீவ்ஸில். இப்போ நான் ஹெம்லைன் ஃபினிஷ் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணணும், நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெம்லைன் ஃபினிஷ் பண்ணிடுங்க ஸ்லீவ்ஸில், அண்ட் தென் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுங்கள். ஹெம்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணும்? 0.5 அகெயின் 0.5 ஃபோல்டு பண்ணி 2 times 0.5 ஃபோல்ட் பண்ணும். ஃபஸ்ட் ஒரு 0.5 அகெயின் 0.5 ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. அண்ட் தென் நான் இப்போ அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்குது. அயர்ன் பண்ணும்போது எக்ஸ்ட்ராஸ் வந்து ஸ்லீவ்ஸை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது சைட்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். நான் வந்து சீம் அலவன்ஸ் 1.75 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து அந்த எட்ஜில் இருந்து அதே ஷேப்லேயே நான் மார்க் பண்ணிட்டு வரேன். நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ இன்ச்சஸ் வந்து அந்த எட்ஜில் இருந்து
ஆல் ஓவர் தி ஃப்ரம் ஸ்லீவ்ஸ் டு ஸ்லிட் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ அதை ஃப்ரீ ஹேண்டில் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். பேட்டர்ன் போடும்போது ஜாயின் பண்ணியிருப்பீங்கள்ல, அதே மாதிரி ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ அதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு லாக் ஸ்டிச் போட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது பண்ணும்போது நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக பண்ணணுன்னா, ஆர்ம் பிட் கிட்ட 2 ஜாயிண்ட்டும் பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் 2 ஜாயிண்ட் வரும்ல, ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ண இடம், அது வந்து சேமாக வச்சு பின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபினிஷ் பண்ணி திருப்பி பார்க்கும்போது மேலே கீழே இருக்கும். ஸோ இது பின் பண்ணி செக்யூர் பண்ணிவிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் வெயிஸ்ட் அண்ட் சீட்டில் உள்ள நாச்சஸை நம்ம பின் பண்ணிக்க போகிறோம். அதுவுமே மேட்ச் ஆகி வரணும். இப்போ ஸ்லிட் கிட்டையும் பின் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் வந்து ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணும். 2 எட்ஜ், பேக் எட்ஜ் அண்ட் தி ஃப்ரண்ட் எட்ஜ் ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக பேக் சைடில் மைல்டாக ஒரு புல் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ தட் சுருக்கம் வராது. பட் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணும்போது புல் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது ஆல்ரெடி கர்வியாக இருக்குது. நீங்கள் புல் பண்ணிங்கன்னா இன்னும் கர்வ் ஜாஸ்தி ஆகிடும், லூஸ் ஆகிடும். இப்போ செகண்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் பிரித்து விடுறதுக்காக உள்ள செகண்ட் ஸ்டிச் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் கிட்ட மார்க் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க பேரலெல்லாம். இப்போ லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும்போது ஸ்லிப் கிட்ட ஃபினிஷ் பண்ணும்போது அதே பேரலெல்லாம் வரக்கூடாது. கிராஜுவலாக சேம் பாயிண்ட் கூட வந்து ஜாயின் ஆகிடணும். தென் ஸ்லிட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இது அப்படியே 0.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 0.5 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிடலாம். ஸ்லிப் பார்ட் இருக்குல்ல, அங்கே இருந்து மேலே அப்வர்ட் டைரக்ஷனில் 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு சேம் ஸ்லிட்டோட லென்த்லேயே அப்படியே மேலே ஒரு லைன் மார்க் பண்ணிடுங்க. இப்போ அந்த பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அது நமக்கு வேண்டாம். கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். மேலே கட் பண்ணும்போது நோட் பண்ணணும், அந்த ஸ்டிச்சுக்கு ரைட் சைடில் உள்ள கிளாத் வந்து 1 இன்ச்சஸ் இருக்கணும். இப்போ 0.5 இன்ச்சஸ் அண்ட் 0.5 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, நம்ம பாட்டம் ஹெம்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் 0.5 0.5 ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது அந்த ஸ்லிட் கிட்ட வரும்போது அந்த ஒரு வி மாதிரி இருக்கும்ல, அதில் இருந்து ஒரு 1 இன்ச்சஸ் மேலே இல்லைனா 1/2 இன்ச்சஸ் மேலே, 1/2 இன்ச் போதும், 1/2 இன்ச்சஸ் மேலே மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்கொயராக ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது நீடில் வந்து ஃபேப்ரிக்குள்ளே தான் இருக்கணும், வெளியில் இருக்கக்கூடாது. எகெயின் டேர்ன் பண்ணும்போதும் நீடில் உள்ளே தான் இருக்கணும், வெளியில் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக ஹெம்லைன் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 0.5 + 0.5.
இப்போ ஸ்டிச்சோட லென்த் ஸ்லிட்டோட லென்த் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அது அன்ஈவனாக இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக தான் வரணும், பட் ஈக்குவலாக வரலன்னா இந்த ஸ்டேஜில் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போது ஹெம்லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் 0.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 0.5 இன்ச்சஸ் ஸ்லிட்டில் பண்ண மாதிரியே தான். இது ஸ்டிச் பண்ணும்போதும் ஹேண்டை லைட்டாக பின்னாடி பக்கம் லைட்டாக புல் பண்ண மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச் நீட்டாக வரும். இப்போது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எட்ஜில் வந்து நம்ம பின் போட்டு செக்யூர் பண்ணிடணும். இல்லைனா நம்ம தைக்கும் போது ஃபேப்ரிக் மூவ் ஆகி எட்ஜில் வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து வரும். இப்போ எகெயின் ஸ்லிட் லென்த் வந்து செக் பண்ணுறேன். எனக்கு சேமாக வந்துருச்சு.